வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல யூனிட் 12ல புக் பேக் எவாலுவேஷன் 5th ரோமன் லெட்டர்ல 3rd கொஸ்டின் பார்க்க போறீங்க. ரைட் த ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் வேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் தென் பேலன்ஸ் தம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பிள்ளைங்க நிறைய பேர் இதில் குழப்பம் அடைவாங்க. அதெல்லாம் குழப்பாம எப்படி ஈஸியாக வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கார்பனுடைய சிம்பிள் தெரியும், என்னதுமா? சி. ஆக்சிஜன் O2, O எழுதக்கூடாது, O2, ஏன்னா டைஅட்டாமிக் மாலிகுல் O2. இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 கொடுக்குது. நீங்க கொடுத்த வேர்ட் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க சிம்பிளை வச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், பேலன்ஸா இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ரெண்டு ஆக்சிஜன், இங்க ரெண்டு ஆக்சிஜன். அதாவது இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா ரியாக்டன்ட், அந்த சைடு எல்லாம் ப்ராடக்ட். இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோ இல்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோ என்னவா இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும், பேலன்ஸா இருக்கணும். அதான் பேலன்ஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியா பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அப்படியே எடுத்துட்டு வேலையை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. பாஸ்பரஸ் பிளஸ் குளோரின் கிவ்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. இது கொஞ்சம் ஹையர் லெவல், கவனமா எழுதணும். பாஸ்பரஸ் சிம்பிள் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா P அப்படின்றதான் பாஸ்பரஸ் உடைய சிம்பிள். ஆனா இது மாலிகுல்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா P4 எக்ஸிஸ்ட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல். சரிங்களா? P4. குளோரின் நமக்கு தெரியும் என்னது, Cl2. இது என்ன கொடுக்குதா, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கொடுக்குது. அப்ப PCl5 கொடுக்குது. சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, இதை நான் பேலன்ஸ் பண்ண போறேன். எப்படி பண்றேன்றதை கவனிங்க. இங்க பாஸ்பரஸ் 4 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்றேன், சாரு முன்னாடி 4 போடுறேன். அப்ப முன்னாடி 4 போட்டா பாஸ்பரஸ் 4 ஆயிடுச்சு. ஓகே. குளோரின் பாருங்க, 4 × 5 எவ்வளவு, 20 வருது. அப்ப இங்கே என்ன வரும், நமக்கு 20 வரணும். அப்ப என்ன பண்ணுங்க, முன்னாடி 10 போடுங்க. ரொம்ப சிம்பிள்மா, குழப்பிக்காதீங்க. நான் சொன்ன மெத்தட் படியே 1 by 1 செஞ்சீங்கன்னா ஈஸி ஆயிரும். அப்ப இதை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. இதுவும் சரியா இருக்கு. எப்படி, பாஸ்பரஸ் 4 இருக்கு, குளோரின் இங்க 20 இருக்கு, அங்கேயும் 20 இருக்கு. இது பேலன்ஸ் ஆயிருச்சு. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் போவோம் வாங்க. சல்ஃபர் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபருடைய சிம்பிள் வந்து என்னதுமா, எஸ். ஆக்சிஜன் வந்து என்னதுமா, O2. அப்ப கிவ்ஸ் என்ன கொடுக்குது, நமக்கு SO2 கொடுக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுவும் பேலன்ஸ் ஆயிருக்கு. ஒரு சல்ஃபர், ரெண்டு ஆக்சிஜன். ஸோ இதுவும் பேலன்ஸ் ஆயிருச்சு. அடுத்து நாலாவது பாருங்க. மெக்னீசியம் பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு கிவ்ஸ் மெக்னீசியம் குளோரைடு பிளஸ் ஹைட்ரஜனை கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ஈக்குவேஷன் எழுதுவோம். மெக்னீசியத்தோட சிம்பிள் நமக்கு Mg பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு HCl கிவ்ஸ் என்ன கொடுக்குது, எனக்கு மெக்னீசியம் குளோரைடு கொடுக்குது. மெக்னீசியம் ஃபார்முலா என்னது, MgCl2 பிளஸ் என்ன கொடுக்குதுமா, ஹைட்ரஜனை கொடுக்குது. ரைட். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும், வாங்க பார்ப்போம். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்க 2 வரணும். அப்ப முன்னாடி சார் என்ன பண்றேமா, 2 போடுறேன். அப்ப குளோரின் 2 ஆயிருச்சு, இங்கேயும் குளோரின் 2 ஆயிருச்சு. அப்ப பேலன்ஸ் ஆயிருச்சு. இங்க ஒரு மெக்னீசியம், இங்க ஒரு மெக்னீசியம். ஈஸியா பேலன்ஸ் ஆயிருச்சு. சரியா தங்கங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம 4th கொஸ்டினை பார்ப்போம். அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். So fourth என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா balance the following chemical equation. third என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு word equation கொடுத்தாங்க. fourth ஒன்ல நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப கவனமா கவனிங்க. சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சார் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Na plus O2 gives Na2O இருக்கு. சரி, ரைட். இதை நம்ம சார் பேலன்ஸ் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு கவனிங்க. நான் முதல்ல கொடுத்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். Na plus O2 gives Na2O இருக்கு. நீங்க பார்க்கும்போது தெரியுது ஆக்சிஜன் வந்து இங்க எத்தனைமா இருக்கு, 2 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, 2 இங்க போடுங்க. அப்ப 2 போட்டா ஆக்சிஜனுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா சோடியம் எத்தனை ஆயிருச்சு, இப்ப 2 2s are 4. அப்ப என்ன பண்ணுங்க, முன்னாடி 4 போட்டுருங்க. எப்படி பண்ண தெரியுதா, சிம்பிள் தான். நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க, பி பாருங்க. Ca plus N2 gives Ca3N2 கொடுத்திருக்காங்க. வழக்கமா என்ன பண்ணுங்க, நீங்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. Ca plus N2 gives Ca3N2. சார் எழுதிட்டேன். ரைட். இப்போ பேலன்ஸ் பண்ணணும் வாங்க. சிம்பிளா தெரியுது. இங்க கால்சியம் 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், முன்னாடி 3 போட்டுருங்க. நைட்ரஜன் 2 சரியா போச்சு. இது பேலன்ஸ் ஆயிருச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் வாங்க. C N2 plus H2 gives NH3. ரைட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட். எப்படி பண்றது கவனிங்க. முதல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். N2 plus H2
gives NH3 எழுதிட்டேன் ரைட். இப்போ கவனித்தங்கங்களா, இங்க நைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணா போதும்? முன்னாடி 2 போடுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. நைட்ரஜனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா ஹைட்ரஜனை பாருங்க, 2 × 3 எவ்வளவுமா? 6. இங்க எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? முன்னாடி 3 போடுங்க. இங்க 2 நைட்ரஜன் இருக்கு, இங்கே 2 நைட்ரஜன் வந்துருச்சு. இங்க 6 ஹைட்ரஜன்ஸ், இங்கே 6 ஹைட்ரஜன் வந்துருச்சு. சரிங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. டி CaCO3 plus HCl gives CaCl2 plus CO2 plus H2O கொடுக்குது. ரைட், வாங்க என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். வழக்கம் போல என்ன பண்ணுங்க? ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. So calcium carbonate reaction with HCl, it gives calcium chloride plus CO2 plus H2O. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க குளோரைடு 2 இருக்கு. ஏன்னா CaCa ஒன்னு கேன்சல், சரியா போச்சு. இங்க குளோரைடு 2 இருக்கு, Cl2 2 குளோரின் இருக்கு. அப்ப சார் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க 2 போடுறேன். இங்க 2 போனா ஹைட்ரஜன் 2 ஆயிருச்சு, இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்கு. கார்பன் 1, கார்பன் 1. ஆக்சிஜன் கவனிங்க, 2 இங்க 1 3 இருக்கு, இங்கேயும் 3. அவ்வளவுதான். இதுவும் என்ன ஆயிருச்சு? நமக்கு பேலன்ஸ் ஆயிருச்சு. பார்க்க பெரிய ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், ஆனா சிம்பிள் என்ன ஆயிரும்? உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். அடுத்து E பாருங்க. BbNO3 twice gives BbO plus NO2 plus O2 கொடுக்குது. ஈக்குவேஷன் முதல் எடுத்து எழுதுங்க. BbNO3 twice gives BbO plus NO2 plus O2. ரைட். இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன். கவனிமா, இந்த ட்வைஸ்ன்றது இந்த நைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் பொருந்தும். ரைட். இப்போ சார் என்ன பண்ண போறேன்னா, முதல் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போறேன். இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 2 × 3 எவ்வளவு மார்க்? மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 2, இங்க 2, 4 ஆயிடுச்சு. இப்போ 6 வரணும் என்ன பண்றேன்? சார் இங்க 2 போடுறேன். அப்ப கவனிங்க, ஆக்சிஜன் இங்க 2, இங்க 2, இங்க 2, சரியா போச்சு. ரைட். இங்க 2 போட்டனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு BB லெட் என்ன ஆகுது? 2 ஆகுது. அப்ப இங்க முன்னாடி என்ன பண்ணுங்க? 2 போடுங்க. ஏன்னா இங்க ஒண்ணு தான் இருக்கு, முன்னாடி 2 போடுங்க. ரைட். இங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் நீங்க. இந்த 2 இந்த மொத்தத்துக்கும் பொருந்தும், இந்த 2 இதுக்கு மட்டும் பொருந்தும். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண போறேன். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, 2 நைட்ரஜன். இங்க முன்னாடி 2 இருக்கு. அப்ப 2 × 2 மொத்தம் எத்தனை இருக்கு? 4 நைட்ரஜன் இருக்கு. சொல்றது புரியுதா? இந்த 2 இந்த நைட்ரஜனோட மொத்தம் 2 நைட்ரஜன் இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 இருக்கு. அப்ப 2 × 2 4 நைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? சாரிங்க, 4 போட போறேன். 4 நைட்ரஜன் போட்டேன். ரைட். இப்போ நான் ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாமா? வாருங்க, கனெக்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். வாங்க, எத்தனை இருக்கு? 3 × 2 6 இருக்கு. 6 × 2 எவ்வளவு இருக்கு? நமக்கு 12 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ கவனமா கவனிங்க. இங்க ஒரு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு 8 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன். அப்ப 2 8 10, இங்க ஒரு 2 12. பேலன்ஸ் ஆயிடுச்சா? சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கவனிங்க. 3 × 2 6, 6 × 2 12 ஆக்சிஜன் இங்க இருக்கு. இங்க 2 ஆக்சிஜன், இங்க ஒரு எத்தனை இருக்கு? 8 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப டோட்டல் பண்ணுங்க, 10 12 வந்துருச்சு. புரியுதா? ரைட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.